கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை விடுதலையின் வெள்ளி. ஆமேன். உலகத்துல எல்லாருமே இதனால புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே மாறிட்டாங்க. பாத்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் பாவம் சம்பளம் செஞ்ச நிமித்தமாக மரணத்தின் மூலியமாக நரகத்துக்கு போயிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் பார்த்து அவன் நரகத்துக்கு போகாம பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் உங்களை என்ன வைத்துக் கொள்ள முடியாது என்ன பண்ணாரு? அவர் என்ன செய்யணும்? ஒரே விஷயம், மனுஷன் வாழ்க்கையில இருந்து பாவத்தை வெளியெடுத்து போடணும். பாவத்தை வெளியெடுக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா ரத்தம் சிந்துதல். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் ரத்தம் சிந்த வச்சு அவங்களுடைய பாவத்தை மூடினாங்க, கழுவல மூடினாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தால் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி பாடுகள் அனுபவிச்சு ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லாம கடைசி ஒரு ரத்தம் வரைக்கும் உங்களுக்கு எனக்காக சிந்தி உங்களை என்னை வெளியேற பெற்றத்தை கொடுத்து வெள்ளைக்கிழமா உங்களை என்னை மீட்டிருக்காரு. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரங்கள், கசையடிகள், நிறையில முள்கிடம் சுமத்தி கைகளிலும் காணில ஆணைய கராப்பட்டு அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தான். நம்ம செஞ்ச பாவத்து நிமித்தமாக, நம்ம சாபத்து நிமித்தமாக, நம்ம செஞ்ச குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்தை நம்ம கொடுத்திருக்காருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு சுத்தி வசந்துருக்கிறமாக இதுவரைக்கும் வாழ்ந்த மக்கள், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இனிமேல் பிறக்க போற மக்கள் எல்லா ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ரத்தத்தின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சுமந்து தீர்த்து எல்லாத்தையும் கழுவி பரிசுத்தமாகிறது. நான் பரிசுத்தப்போ நீங்களும் பரிசு வசனத்தின் பிரகாரமாக அவருடைய பரிசுத்தை நம்ம கொடுத்திருக்காரு. நம்முடைய பாவங்கள் மீது, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபமே இந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி இருக்காரு. பாவங்கள், சாபங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பொய் என்னெல்லாம் நம்ம செஞ்சோமோ எல்லாவற்றையும் ரத்தம் கழுவி சுத்திகரித்திருக்கு. இந்த நாள் விசேஷத்த நாள். இந்த நாள் நம்ம கொண்டு அனுசரிக்க நாள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு உண்மையா வாழணும். அவர் எனக்கு என் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு, இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமா வாழ்ன்னு சொல்லி முடிவெடுத்து நீங்க அவர் ரத்தத்துக்கு பங்களா மாறினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் இந்த புனித வெள்ளிய விடுதலையின் வெளியாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திக்கு வசந்த பிரகாரமாக உங்களுடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் நீக்கி விட்டாரு. இனிமே நீங்க பாவி இல்ல, கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தவான். உங்களுக்கு ஒரு மனசுல குற்ற உணர்ச்சி வெளியெடுத்து போடுங்க. கர்த்தர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன்னு சொல்லி நீங்க உற்சாகமா இருங்க. அவர் சமூகத்துல காத்து ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பிள்ளையா மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். God bless you.